மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் ஒரு பிரதமர் என எண்ணிக்கொண்டு பேசியுள்ளதாகவும் அவருடைய பேச்சு தமிழக மக்களை காயப்படுத்தி உள்ளது என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவர்கள் வெறியுமீறியது போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜகவின் ஊழல்கள் குறித்து இந்திய ஊடகங்கள் பேசவில்லை என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் ஒரு பிரதமர் என எண்ணிக்கொண்டு பேசியுள்ளதாகவும் அவருடைய பேச்சு தமிழக மக்களை காயப்படுத்தி உள்ளது என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ஒரு தம்படி பைசா கூட இந்திய ஒன்றிய அரசு வழங்கவில்லை. வழக்கமாக வழங்க வேண்டிய ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள் தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறார். இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இது போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.